Hi everyone. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா IIT JEE ல இந்த கான்செப்ட்ஸ்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஓகே இந்த சாப்டர்ல நம்ம உள்ள ஷார்ட் ட்ரிக்ஸ்லாம் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படினா அந்த கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அந்த டாபிக் பார்த்திருப்போம். சோ இப்போ அதுக்கு அப்புறம் என்ன அப்படினா ஜெனரலா வந்து அந்த i ஓட ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே பார்க்க போறோம். சோ நம்ம ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்ட்ல குவாட்ராட்டிக் ஃபார்முலால ஒரு கண்டிஷன் வந்து b² - 4ac டிஸ்கிரிமினன்ட் ஃபார்முலா. இந்த b² - 4ac less than 0 இருந்துச்சு அப்படினா இதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படினா two roots are not real unreal ஓகேவா அதாவது என்னன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் சோ அப்ப நம்ம வந்து அத பத்தி இன்னும் நம்ம டீடைலா படிச்சிக்க மாட்டோம் சோ இப்போ வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் சாப்டர் படிச்சிருப்போம் சோ நம்ம இப்போ என்ன தேவையோ அது மட்டும் ஏனா எக்ஸாம்ல கேக்குறப்ப வந்து நிறைய விஷயம் கேட்பாங்க நம்ம வந்து இந்த ஷார்ட் ட்ரிக் என்ன யூஸ் பண்ண மட்டும் தான் பார்க்க போறோம் சோ உங்களுக்கு என்ன அப்படி ஏதாவது நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படினா நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா நம்ம NCERT 11th புக்ல உள்ள டாபிக் எல்லாம் பாத்துங்க பட் நம்ம எல்லாமே கவர் பண்ணிருப்போம் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப அது ரிலேட்டட் என்ன தேவையோ அதை நம்ம கவர் பண்ணிடுவோம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா x² - 4 = 0 so x² = 4 and x value is equal to plus or minus 2 அதாவது 2 ஸ்கொயர் பண்ணாலும் 4 வரும் -2 ஸ்கொயர் பண்ணாலும் 4 கிடைக்கும் ஓகே சப்போஸ் இங்க நமக்கு x² + 4 = 0 ன்னு இருக்கு so x² = -4 x² = -1 into 4 அப்ப இங்க வந்து நமக்கு என்ன வரும் அப்படினா x is equal to root of 4 root 4 ஓட வேல்யூ நமக்கு என்ன plus or minus 2 வரும் பாருங்க root 4 னா நமக்கு அதாவது 4 க்கு ஸ்கொயர் எடுத்தா plus or minus 2 கிடைக்கும் பட் நமக்கு இதெல்லாம் -1 தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 வேல்யூ நமக்கு என்ன அப்படினா i சோ அப்ப இங்க plus or minus 2i this is called complex number ஓகேவா சோ இதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கான்செப்ட் சோ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் கான்செப்ட்ல என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா iங்கிற அந்த ஒரு நம்பரை யூஸ் பண்ணுவாங்க i வந்து இமேஜினரி பார்ட் அதல வருது ஓகே நம்ம இந்த கான்செப்ட் பார்க்கறப்ப உங்களுக்கு புரியும் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து i பவர் 1 அப்படினா i பவர் 2 மீன்ஸ் வேல்யூ வந்து -1 அதனால தான் இங்க வந்து நமக்கு இப்ப -1 இருக்குனா ரூட் ஆஃப் -1 ரூட் ஆஃப் i² அப்ப i 2 டைம்ஸ் இதுல என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு டைம் எடுத்துக்குவோம் i okay so next i cube value minus I power 4 value 1 I power 5 again value I power 6 value minus 1 I power 7 value minus I power 8 value 1 okay so for example if I power 5 நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா I power 4 into I. So I power 4 value என்ன 1 into I value I power 6 means I power 4 into I square. So அப்ப நம்ம இத நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா I square value வந்து -1 so -1 கிடைக்கும். I power 7 means I power 4 into I power 3. Okay. So அப்ப நம்ம இதல வந்து I cube ஓட வேல்யூ என்னன்னா -i. So இது மாதிரி எடுத்துட்டே போவோம். So ஜெனரலா நம்ம எப்படி எடுத்து எழுதலாம் அப்படினா I power இதான் இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சிக்கலாம் I power 4n இப்படி இருந்தா நமக்கு வேல்யூ என்னன்னா 1 அதாவது 4n னா என்னோட வேல்யூ 1 எடுத்து I power 4 ஓட வேல்யூ 1 I power 8 வேல்யூ 1 I power 12 வேல்யூ 1 I power 100 வேல்யூ 1 அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 ல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நமக்கு என்ன 1 ஃபார் எக்ஸாம்பிள் I power 2020 2020 அதுக்கான வேல்யூ என்ன அப்படினா 1 தான் நெக்ஸ்ட் I power 4n plus 1 ஆ இருந்தா நமக்கு வேல்யூ என்ன அப்படினா I சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி இதுல டவுட் இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் ஒரு நம்பர் மட்டும் கொடுத்து பாருங்க n க்கு பதிலா 1 எடுத்துங்க ரொம்ப சின்ன நம்பர் எடுத்துங்க 1 so 4 into 1 4 4 plus 1 5 I power 5 கான வேல்யூ நமக்கு என்ன அப்படினா I so அப்ப I தான் கிடைக்கும் ஓகே so I power 4n plus 2 equal to value -1 I power 4n plus 3 is equal to minus I so I power 4 and value 1 so இந்த நாலு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல வந்து என்ன ஷார்ட்கட் அப்படினா நீ ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க I plus I power 2 plus I power 3 plus I power 4 இதுல I வேல்யூ வந்து I தான் I power 2 வேல்யூ -1 I power 3 வேல்யூ -I power 4 வேல்யூ +1 so +1 -1 cancel plus I minus I cancel so answer நமக்கு 0 கிடைக்கும் ஓகே சோ இப்போ நான் இதுல என்ன பண்ணிறேன்னா I power 2 I power 3
plus I power 4 plus I power 5. I power 2 value minus 1, I power 3 value minus I power 4 value plus 1, I power 5 value I. So இதிலே நமக்கு I plus I minus I cancel ஆயிடும், plus 1 minus 1 cancel ஆயிடும், answer 0. ஜெனரலா என்ன டாபிக் அப்படின்னா நம்ம அதாவது I ஓட பவர்ல கான்சிக்யூட்டிவ் 4 டர்ம்ஸ் இருந்தா ஆன்சர் வந்து 0. ஃபார் எக்ஸாம்பிள் I power 97 plus I power 98 plus I power 99 plus I power 100. அதாவது ஒரு 4 டர்ம்ஸ் 97 98 99 100 இது மாதிரி கண்டினியூஸா 4 டர்ம்ஸ் இருந்தா அதுக்கு ஆன்சர் என்னன்னா 0. அப்ப இந்த ரிசல்ட் வந்து I power n plus I power n plus 1 plus I power n plus 2 plus I power n plus 3. இங்க பாருங்க இது எல்லாமே நமக்கு கண்டினியூஸா விட்டா இதுக்கான வேல்யூ என்னன்னா ஆன்சர் வந்து 0. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இது. அதுக்கு அப்புறம் இதுல என்னன்னா n என்னன்னா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 2n I power 2n plus 1 plus I power 2n plus 2 plus I power 2n plus 3. So இதுக்கான ஆன்சர் நமக்கு என்ன அப்படினா 0 தான். 2n க்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வேல்யூ 10 எடுத்தா 20 21 22 23. சோ கண்டினியூஸா நமக்கு பவர்ல 4 டர்ம்ஸ் இருக்கும். அப்ப வந்து ஆன்சர் என்ன அப்படினா 0. ஏன்னா இந்த மாதிரி மாடல்ல நிறைய क्वेश्चंस கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த இயர் வந்து 2020 வெச்சீங்களா I power 2017 plus I power 2018 plus I power 2019 plus I power 2020 is equal to கேட்பாங்க. நம்ம ஒவ்வொரு டைமும் செக் பண்ண அவசியம் இல்ல. நமக்கு கன்சிக்யூட்டிவ் ஆஃப் 4 டர்ம்ஸ் இருக்குல்ல அதனால ஆன்சர் என்ன அப்படினா 0. ஓகே சோ நம்ம இதுக்கு அடுத்து இதுல என்ன பார்க்க போறோம் அப்படினா அதாவது சில பர்టిక్యులர் டர்ம்ஸ் வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. நம்ம அதை வந்து என்ன ஷார்ட்கட்ல யூஸ் பண்ணலாம் அப்படி பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க 1 plus I by 1 minus I. நான் ஒண்ணே என்ன ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். பட் அதே டாபிக் மத்ததெல்லாம் அப்படிதான் வரும். இப்போ இந்த மாதிரி இருந்தா நம்ம क्वेश्चन கேட்டாங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஷார்ட்டா வந்து நம்ம எப்படி எடுத்து எழுதலாம்னா I ன்னு எடுத்து எழுதலாம். எப்படின்னு பாருங்க. சோ கான்ஜுகேட் எடுப்போம். கான்ஜுகேட் அப்படினா டினாமினேட்டர்ல 1 minus I இருக்கு. சோ மல்டிப்ளை வித் 1 plus I divided by 1 plus I. So that is equal numeratorல 1 plus I into 1 plus I 1 plus I whole square by denominatorல a plus b into a minus b ஃபார்முலால இருக்கு. சோ இத பாருங்க 1 minus I into 1 plus I டைரக்டா மல்டிப்ளை கூட பண்ணிக்கலாம். 1 into 1 1 அடுத்து 1 into I plus I minus I into 1 minus I. So next value I into I square value minus 1. பட் இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதுல என்னன்னா plus 1 வரும். சோ அப்ப இது கேன்சல் ஆகி நமக்கு ஆன்சர் என்னன்னா 2 கிடைக்கும். சோ டினாமினேட்டர்ல என்ன வேல்யூ வரும் அப்படினா 2 வரும். சோ நியூமரேட்டர்ல பாத்தீங்க அப்படினா a plus b whole square ஃபார்முலால இருக்கு. எப்படி எடுத்து எழுதலாம்னா a ஸ்கொயர்னா 1 plus b ஸ்கொயர்னா -1. ஏனா I ஸ்கொயர் பண்ணா -1 plus 2ab னா 2 into 1 into I so plus 2i divided by 2. So 1 minus 1 cancel. So 2i by 2 2 cancel. So answer என்ன I first case சொல்றேன் பாருங்க 1 plus I by 1 minus I அப்படி இருந்தா நம்ம ஷார்ட்டா என்ன பண்ணிக்கலாம் அப்படினா I யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் क्वेश्चनல வந்து எக்ஸாம்ல வந்து 1 plus I by 1 minus I whole power 2020 அப்படி கேட்டா என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு ஷார்ட் டர்ம் என்ன இந்த காம்ப்ளெக்ஸ் இதான் தேவையில்ல டைரக்டா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி போடலாம். இது மாதிரி ஈஸியா இருக்கும். அதுக்கு அடுத்து இதுக்கு அப்புறம் என்ன அப்படினா 1 minus I by 1 plus I இப்படி இருந்தா நமக்கு இதுக்கான ஆன்சர் என்னன்னா -I வரும். நீங்க என்ன இதே மாடலை செக் பண்ணி பாத்தீங்கன்னா you will get answer. ஓகே அதுக்கு அப்புறம் 1 plus I whole square 1 plus I whole square கான ஆன்சர் நமக்கு என்னன்னா 2i. நான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டு காமிச்சேன் 1 plus I whole square னா 1 minus 1 கேன்சல் ஆயிருக்கும் just 2i. 1 minus I whole square என்ன வரும் அப்படினா வேல்யூ வந்து -2. சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கறோம் அப்படினா முக்கியமா அந்த I ஓட ப்ராப்பர்ட்டீஸ்ல என்ன வரும் நம்ம I எங்க கேட்டாங்கன்னா எவ்வளவு நம்ம ஷார்ட்டா போடலாம் அது மாதிரி பார்த்திருக்கோம். ஓகே ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். இதுக்கு அப்புறம் செகண்ட் என்ன டாபிக் அப்படினா the cube roots of unity அதையும் நம்ம கீழ லிங்க்ல கொடுத்திருக்கோம் நீங்க பாருங்க. சோ இது மாதிரி கான்செப்ட் ஏன்னா எக்ஸாம்ல இந்த மாதிரி क्वेश्चंस கேட்பாங்க. நம்ம எவ்வளவு ஷார்ட்கட் யூஸ் பண்றோமோ அவ்வளவு ஈஸியா என்னன்னா ஆன்சர் நமக்கு கிடைக்கும். சோ நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல IIT JEE மேத்ஸ் மட்டும் என்ன அப்படினா புரியுற மாதிரி தமிழ்ல எடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணாதான் நம்ம டெய்லி வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். செல்ஃப் ஸ்டடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்னதான் நடத்துனாலும் நீங்க என்னன்னா இந்த டாபிக்ல உள்ள क्वेश्चंस எல்லாம் நீங்களே கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பார்த்தா தான் எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். We will meet in the next video.